பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, நீ என்னுடையவன். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அதே 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். ஆமென். நீங்கள் தானாக இந்த பூமியில் வந்து விடவில்லை, உங்களை உண்டாக்கி இருக்கின்றார். ஐயோ, நான் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தேன்? நான் மட்டும் ஏன் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 44:8, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா, அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். ஒரு விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவர் வந்து ஆமென் உங்களை வழி நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் சுய புத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளாதிருங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். பரலோகத்தின் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், பலப்படுத்துவார். உங்கள் மூலமாக பல பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஒரு சின்ன ஆளா இருக்கலாம். என்ன வச்சு என்ன நடக்க போகுது, என்ன வச்சு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மூலமாய் பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்க நம்புறீங்களா? ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை உயர்த்துவோமா? கர்த்தரை சேர்ந்து துதித்து பாடலை பாடுங்கள். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுங்கள். நம்பிக்கையோடு பாடுங்கள். உங்கள் வாய்களில் அறிக்கை செய்யுங்கள். இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை உயர்த்துங்கள். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்குமே அஞ்சி விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்குமே அஞ்சி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்குமே அஞ்சி விடாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். நீ உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அறிக்கை செய்ய. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். சத்ரு என்னை ஒன்றும் செய்யாது. சாத்தான் என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஆமென். இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. என்னை அவர் உண்டாக்கி இருக்கிறார், என்னை அவர் பழக்குவிக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார் என்று சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து செல்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி ஆமென் நடந்து வந்ததுலெல்லாம் ஒரே முறுமுறுப்போட, கசப்போட, ஐயோ அங்க இருந்த நாட்களே, எகிப்தில் இருந்த நாட்களே நல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சு யோசிக்காம
ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பாதைகளில் சந்தோஷத்தோடு நடந்து செல்லுங்க. நீங்க பயப்படாம கலங்காம இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எங்கும் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஐயோ, என்னை வச்சு என்ன நடக்கும்? என் குடும்பத்துல நான் மாத்திரம் இப்படி தரித்திரனா இருக்கிறேன், இப்படி பல வகையில யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீர் ஆண்டவரை உருவாக்கினேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களை பிரத்யேகமாக நீர் அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வீக கிருபையும் சமாதானமும் சுவாபமும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உண்டாவதாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீமைகளும் மறைந்து போவதாக, எல்லா சடுதியான நாச மோசங்களும் ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.